friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட டே 23. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வீட் பிரெட் வந்து சாப்பிடலாமா, கோதுமையில செஞ்ச பிரெட் வந்து சாப்பிடலாமா, அது வந்து ஸ்வீட் ஆடடு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹோல் வீட் பிரெட்னு ஒண்ணு கிடைக்குங்க, அதுதான் வந்து பயன்படுத்தணும். சோ அது வந்து இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுறதுக்காக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவாங்கன்றதுதான் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. ஆனா சுகர் இல்லாத பிரெட் வந்து கிடைக்குதுங்க. நம்ம ஊர்ல நார்மலா கிடைக்கிற பிரெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுகர் ஆடடா இருக்கும். சுகர் ஆடட் இல்லாத இன்னொரு விஷயம் என்னன்னா ஹோல் வீட் பிரெட்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். சோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். 1-2 அளவா தான் நம்ம என்ன சாப்பிடுறோம், சரிங்களா? அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா? பிரெட் வச்சு நம்ம ஏதாவது சட்னி வச்சிருந்தாலோ அதை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு, சும்மா வந்து தோசைக்கல்ல போட்டு கிறிஸ்பியா டோஸ்ட் பண்ணிட்டு ஒரு சட்னி வச்சோ, இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு குழம்பு வகையோ இல்ல கிரேவி, அது மாதிரிலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மசாலா பிரெட் மாதிரி பண்றது, அப்புறம் பிரெட் ஆம்லெட் பண்றது, அப்புறம் இந்த பாசிப்பருப்பு டோஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தோம்ல அது, இந்த மாதிரி சாண்ட்விச் பண்றது, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. சம்டைம் வந்து உங்களுக்கு கிரேவிங் டைம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹோல் வீட் பிரெட்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களோட டான்ஸ் சூப்பர்னு சொல்லியிருந்தீங்க. அது டான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷனா ஆடுறதுக்கு ஒரு ரீடேக் போவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து அதற்கான டைமே எனக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால ஒரு ஆசைக்காக சம்டைம் ஏதாவது ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போனோம்னா வந்ததும் ஒரு 2 வீடியோ எடுக்கிறதுங்க. அந்த ஒரு ரீடேக்ல ஒரே டேக்ல எடுத்து போட்டுருவேன் நானு. சோ அதுதான் பெர்ஃபெக்ஷனா செஞ்சா இன்னும் அழகாதான் இருக்கும், ஆனா பண்றது கிடையாது. சோ ஒரு நிமிஷம் இருங்க. கவன் கத்தக்கூடாதுன்னு சொல்லு தருணா. பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க, 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா என்ன வரல. சோ அதுக்குள்ள நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துடலாமேன்னு பார்த்தா அவங்க அந்த சைடு விளையாடுறன்ற பேர்ல கத்திட்டு இருக்காங்க, ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க. சோ அதுதான். சோ அதனால எனக்கு வர்றதா ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஆடின மாதிரி எனக்கு தோணும். இப்ப வந்து என்னன்னா இந்த ஆப்ரேஷன், அதாவது இந்த சிசேரியன்லாம் குழந்தைக்கு அப்புறம் எனக்கு எதுவும் என்னால ஆட முடியலையோ அந்த ஒரு லோன்லி டான்ஸ் ரொம்ப விட்டாச்சு இல்லையே, எப்பயாவது ஆடுறது. அப்பெல்லாம் ஆடிட்டே கிடப்போம் நாங்க, டிவியை பாட்டை போட்டு ஆடிட்டே இருப்போம் நாங்க, எங்க மாமா பொண்ணு சித்தி பொண்ணுன்னு சொல்லிட்டு. சோ அந்த கேப் விழுந்து போனதா இல்ல எனக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறமே எனக்கு என் பாடியில சேஞ்சஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னால ஆட முடியலையோ அதே மாதிரி ஆட முடியலையோ. அப்ப வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு எல்லாம் நான் வந்து கத்துக் கொடுக்கறதுக்காக போனேன் நானு. ஆனா இப்ப வந்து என்னால எனக்கே முடியல. அது கேப்னாலயா எதுன்னு எனக்கு புரியல. சோ அதனால அப்பப்போ ஆசைக்காக ட்ரை பண்ணி போடுறேங்க. சோ நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிருந்தீங்க, தேங்க்யூ சோ மச். அதுக்கப்புறம் 30 daysல வந்து பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge இப்போ 21 days தான், 22 தான் ஆகுது. அதுக்குள்ளேயே நீங்க வந்து நான் வந்து weight loss பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, என்னன்னு கேட்டீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து 58 வந்துட்டேங்க. இந்த இடம்ல ஒட்டி போச்சு. ஆல்ரெடி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது போதும் சிஸ்டர், இதுக்கு மேல குறைச்சிங்கன்னா நல்லா இருக்காதுன்னு. எனக்கே அது ஃபீல் ஆகும். எனக்கு என்ன 58 59ல எனக்கு போதும், 60க்கு மேல போக கூடாது, அதுதான் என்னோட டார்கெட். சோ அதனாலதான் நான் வந்து இப்ப மெயின்டைன் பண்றேன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக நான் வந்து சேலஞ்ச் வந்து ஸ்டாப் பண்ணல. இதுக்காக நான் வந்து இன்னும் வந்து அப்படியே வந்து குறைக்கிறதுக்கு சாப்பிட ரொம்ப ஓனாகி அசிங்கமாயிடும். அதனாலதான், சரிங்களா? அப்புறம் இந்த பீட்ரூட் பொரியலுக்கு வந்து நிறைய பேர் சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மைதாங்க. பீட்ரூட்டை கண்டாலே நான் சின்ன பிள்ளைல ஓடுவேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பொரியல் எல்லாம் பண்ணி கொடுத்தா. ஆனா இப்ப பொரியல் எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன், அது வேற விஷயம். ஆனா அந்த டயத்துல என்னை சாப்பிட வைக்கிறதுக்காக என்னோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு போட்டு இந்த ரத்த பொரியல் பண்ணுவாங்க, ரத்த கூட்டு பண்ணுவாங்க இல்லையா, அதாவது ஆட்டு ரத்தத்தை வச்சு ஒரு போட்டு அந்த பேசிக் வச்சு இதை வந்து பண்ணி கொடுத்தாங்க. அது எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். சோ அதனால உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிருக்கேன். நானு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, குழந்தைங்களெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட வச்ச டேஸ்ட் ஒரு மாதிரி நான்வெஜ் டேஸ்ட்ல நல்லா இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி முட்டைக்கோஸ்லயும் கடலைப்பருப்பு போட்டு பொரிப்பாங்க, அதுவும் ஒரு டேஸ்டா இருக்கும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்றேன், எப்பயாவது கிரைண்ட் வச்சு, அதுவுமே நல்லா இருக்கும். மேக்சிமம் இந்த மாதிரி பொரியல்கள் எல்லாம் பருப்பு வகையை சேர்க்கும் போது எக்ஸ்ட்ரா புரோட்டீன் வந்து சேரும்.
ஆயில் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. சோ அதுதான் நான் வந்து சொல்லுவேன் எப்பவுமே. இந்த தேங்காய் அரைச்சு ஊத்துறது, இந்த தேங்காய் போட்டு பிரட்டுறது அது வேணாம். தேங்காவை இந்த மாதிரி ஒரு சில்லு ஒரு பீஸ் அப்படியே வந்து தின்றுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. தேங்காய் பால் எடுத்து குடிங்க, ஒன்னும் பிரச்சனை. அதுவே ஒரு குழம்புல போட்டு கொதிக்க வச்சு ஒரு பொரியல்ல போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதோட ஃபேட் லெவல் வந்து குட் ஃபேட் வந்து பேட் ஃபேட் ஆயிடும். சோ அதனாலதான் சொல்றேன். சோ அதனால அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளைன் கூட்டு பொரியல் இந்த மாதிரி சாப்பிடுங்க, பருப்பு வகைகள் சேர்த்து. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ்க்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மேக்சிமம் எனக்கு அந்த நமக்கு லேடிஸ்க்கு அந்த பீரியட்ஸ் டைம்ல வரும், அந்த மாதிரி மட்டும் தாங்க வரும் எனக்கு. அதனால எனக்கு வந்து இது இல்ல. மேக்சிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து வழி என்னன்னா ஹெல்தியா சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே சாப்பிடுங்க. அது ஆயில் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபுட்ஸ்ல வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. சரிங்களா? மத்தபடி வேற ஏதாவது ரெமெடிஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணதில்லை. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். சோ உங்க யாருக்காவது அது ஏதாவது தெரியும் பிம்பிள்ஸுக்கு ஒரு நல்ல ரெமெடி வீட்லயே அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை நாளைக்கு வீடியோல அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். ஆனா மேக்சிமம் நம்ம வந்து ஃபுட்ஸ்ல இன்டேக் பண்றோம். நிறைய தண்ணி குடிக்கிறது, ஆயில் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்கின் கேர் மாதிரின்னா இந்த வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா, அப்படியே விட்டுறாதீங்க. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே நல்லா சாப்பிடுங்க. நான் வந்து 10 month பேபி வச்சிருக்கேன் சிஸ்டர். எனக்கு வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அண்ட் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா 110 கிலோ இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கவலையே படாதீங்க, குறைச்சிடலாம். இந்த பிரெக்னன்சி டயத்துல நமக்கு வந்து அதிகமாகிறது வழக்கம் தான் எல்லாருக்குமே. சோ அது வந்து குறைக்கணும்ன்றது தான் நம்மளோட. இப்போ 10 months ஆயிடுச்சு. ஆக்சுவலா 1 year வரைக்கும் தான் இப்பெல்லாம் ஃபீடிங் வந்து பண்றோம். இருந்தாலுமே ஃபீடிங் டைம்ல வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா தாய்ப்பால் மூலமா பிள்ளைங்களுக்கும் பால் போகும், அதுல கலோரிஸ் நமக்கு வந்து கம்மியாகும். நம்ம இதுல என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஹெல்தியா சாப்பிடறோம் இல்லையா? இப்ப நமக்கு வந்து பால் கொடுக்குறேன், எனக்கு நல்லா பசிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து சாதத்தை நிறைய போட்டு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறோம். அதுதான் கூடாது. சாதம் கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே நீங்க அதிகமா இன்டேக் பண்ணுங்க. முட்டை, பயிர் வகைகள் இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு குழந்தைக்கும் ஆரோக்கியமா பால் போகும், உங்களோட வெயிட்டும் வந்து சூப்பரா இந்த பேட் ஃபேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். சோ அதுதான் நான் வந்து சொல்றேன். சோ அதனால நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க, நல்ல தண்ணி குடிங்க, 1 மணி நேரம் எப்படியாவது வாக்கிங் வந்து பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறுங்க, உங்களுக்கு சூப்பரா சேஞ்சஸ் இருக்கும் சிஸ்டர். இது வந்து ஒரு பெஸ்ட் டைம் உங்களோட வெயிட் லாஸ் பண்றதுக்கு. சோ ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில நான் விட்டுட்டேன், செகண்ட் பிரெக்னன்சில நான் வந்து அந்த ஃபீடிங் டைம்லயே நான் வந்து சூப்பரா குறைச்சிட்டேன். அது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு பாப்பாவுக்கும் வந்து பால் வழியா கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகுது நமக்கு. சோ அதனாலதான் சொல்றேன். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க, எந்த வகையான சுகரா இருந்தாலுமே. அப்புறம் நல்லா தண்ணி குடிங்க, ஹீட் ஹெல்தி, அதாவது கரெக்டான அளவு இதெல்லாம் பார்த்து பண்ணீங்கன்னா சூப்பரா குறைச்சிடலாம். சரிங்களா? நம்ம வீடியோஸ் டெய்லி பாருங்க, அதுல நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம். அதுல வந்து சுகர் ஆடட் இல்லாதது ஒண்ணு இருக்கும், அது வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. சரிங்களா? பெஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். ரெடிமேடா நம்ம டெய்லி காலைல சாப்பிட்டுட்டு டக்குன்னு ஓடுறதுக்கு அது பெஸ்டா இருக்கும். இல்லைன்னா கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி நான் எப்பவுமே சொல்றது, அதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டோமா கிண்டு நம்ம குடிச்சோமா சூப்பரா இருக்கும். அதுல மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு நம்ம வறுத்து அரைக்கும் போது செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி. சரிங்களா? ஃபில்லிங்கா இருக்கும். அந்த ஒரு கிளாஸ், அந்த ஒரு கப் குடிக்கிறோம்னா அவ்வளவு ஃபில்லிங்கா இருக்குங்க. அதனால திருப்ப சொல்லிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? கபான், இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன், நீயும் தான் கத்திட்டு இருக்க, கத்தாத. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இவங்க கத்திட்டே இருக்காங்களா, எனக்கும் டிஸ்டர்ப் ஆகுது, அப்புறம் இந்த மைக் வழியா கேட்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கும் தொந்தரவா இருக்கும். சோ அதனாலதான் அதனால அவங்கள வேலை ஆகாது. அப்புறம் வந்து நல்லா சாப்பிட்டா தொப்பை கூடிருது சிஸ்டர். கண்டிப்பா அது உண்மைதாங்க. எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெயிட் நபருக்கு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வெயிட் ஏறது எனக்கு அந்த வயிறுல தான் ஏறும். அதுதான் என்னோட பிரச்சனை. சோ என்ன ஆஃப்டர் சிசேரியனுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சோ அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி, ஒரு சிலருக்கு கை, ஒரு சிலருக்கு தொட, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அதை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், நம்ம அதையே மெயின்டைன் பண்ணிக்கணும் கரெக்டா. சோ அதான் 2 days தான் சிஸ்டர் உங்களுக்கு கமெண்ட் பண்றேன், நீங்க வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. என் வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் காட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். நீங்க எனக்காக டைம் ஒதுக்கி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன், அவ்வளவுதான்.
பட் அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து இருக்கு. எனக்காக நீங்க டைம் ஒதுக்கி பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இதை நீங்க நான் பேசுறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டயட் ஃபுட் வந்து சூப்பரா ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. தேங்க்யூ சோ மச்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் இதை சொன்னதுக்கு. ஏன்னா இதுதான், ஏன்னா நானா வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன், நிறைய விஷயங்கள் அந்த டைம்ல. அப்பெல்லாம் அந்த அளவுக்கு இப்போ மாதிரி வெயிட் லாஸ் டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கல, ரொம்ப இதுவா இருக்கும். அப்ப அப்படின்னா ஒரு 7-6 இயர்ஸ் முன்னாடி. அப்ப நிறைய ட்ரை பண்ணுவேன், எக்ஸசைஸ் எல்லாம் பங்குன்னு பண்ணுவேன், வலிக்கும், ரொம்ப இதுவா இருக்கும். வாக்கிங் எல்லாம் ரொம்ப பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு விஷயம், ஒரு லேர்னிங்ல நம்ம ஒரு விஷயம் கத்துப்போம். இவ்வளவுதானா வெயிட் லாஸ், இதுக்காக இவ்வளவு விஷயம் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். சப்பாத்தி சாப்பிடலாம்னு சொல்லும்போது நான் சப்பாத்தி எல்லாம் நல்லா பெருசா போட்டு பெருசா போட்டு சாப்பிடுறது. சோ அந்த பேசிக் நாலேஜ் இருக்காது. நம்ம சப்பாத்தி சாப்பிடலாம்னு போது ஒரு 2-3 சப்பாத்தியை சாப்பிடுறது ஹெவியா, அதெல்லாம் நமக்கு தெரியல. அதற்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு அப்ப இல்ல. ஆனா இப்ப எல்லாமே அதை கத்துக்கிட்டு குறைக்கும் போது இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல ரொம்ப ஈஸியா வந்து பண்ணிட்டேன் நான். சோ அதனாலதான் அதை வந்து நம்ம வீடியோஸ போட்டோம்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிதான். வீட்டுல நம்ம எல்லாருக்கும் என்ன சமைக்கிறோமோ அதுதான். சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிறோம். ஒயிட் ரைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, சுகர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு, சில விஷயங்கள் தான் வந்து டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு, சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்றோம். அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய சிஸ்டர்ஸ் இன்ன வரைக்குமே சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப டேஸ்டியாவும் இந்த வெயிட் குறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதுதானேங்க வேணும். ஒரு டஃபஸ்ட் விஷயமா இருக்கு, அதை வந்து நம்ம ஃபாலோவே பண்ண மாட்டோம், டக்குன்னு விட்டுருவோம். ஆனா நம்ம வந்து நல்லா ரசிச்சு சாப்பிட்டே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும்ன்றத காட்டணும் அப்படின்ட்டு தான். சோ அதுதான் வந்து நிறைய சிஸ்டர் சொன்னீங்க, சிஸ்டர் நாங்களாம் நிறைய காசு செலவு பண்ணிருக்கோம் இந்த வெயிட் லாஸ்க்காக, இவ்வளவு ஈஸியா நீங்க இவ்வளவு கோச் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். உண்மையாவே வெயிட் லாஸ்ன்றதுக்கு வந்து காசு செலவு பண்ணுன்றது அவசியம் இல்லை. வீட்ல இருந்தே நம்ம இந்த எல்லா விஷயங்களும் ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். அததான் வந்து பண்றோம். நம்ம நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு குழந்தை பிறந்திருக்கு நிறைய. நான் எதுக்கு இதை ரிப்பீட்டடா சொல்றேன் அப்படின்னா, குழந்தை பிறந்திருக்கு, தைராய்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியா இருக்கு அவங்களோட ஃபேமிலி. சோ அதெல்லாம் உண்மையாவே ஒரு எமோஷன்ஸ். சோ அதுதான் சொல்றேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வெயிட் குறைச்சிட்டு சீக்கிரமா வந்து நம்ம வந்து மெயின்டைன்ல வந்து போயிடலாம், அப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரொம்ப ஈஸி. அப்புறமா நீங்க யோசிப்பீங்க. இப்ப நிறைய சிஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, சிஸ்டர் வெயிட் லாஸ்னா என்னன்னு எனக்கு தெரியுது சிஸ்டர், எனக்கு கவலையே இல்ல, எல்லாமே நீங்க கத்து கொடுத்துட்டீங்க, இனிமே நான் பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைமுக்கு நீங்களும் வந்துருவீங்க. சோ அதுதான் நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. சோ அதனால உங்களுக்கே தெரியும் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நமக்கு வெயிட் கெயின் ஆகுது, இதெல்லாம் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு நமக்கே ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா, அதுதான். ஏன்னா ஒவ்வொரு பாடி கண்ட்ரோல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் சொல்றேன். சோ கலோரிஸ் கால்குலேட் பண்ணும் இதெல்லாம் கிடையாது, அளவா சாப்பிடணும், கரெக்டா வெயிட் வந்து குறைக்கலாம். சரிங்களா, சோ ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பொடுகுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்கன்னா, அது இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நாட்டு மருந்து கடையில வந்து பொடுதலை எண்ணெய்னு வந்து இருக்குமா, அதை வாங்கி யூஸ் பண்ண சொன்னாங்க. அது வந்து நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா, அப்புறம் வாக்கிங் வந்து பண்றதுக்கு எனக்கு இடம் இல்லை சிஸ்டர், நான் வந்து படியில ஏறி இறங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கண்டிப்பா பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வீட்டு ரூமுக்குள்ளே கூட நீங்க வந்து வாக்கிங் வந்து பண்ணலாம். சோ உங்களுக்கு எப்படியோ பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆனா 1 மணி நேரம் உங்களோட கலோரிஸ் வந்து பர்ன் ஆகணும். சோ அதற்கான ஆக்டிவிட்டி வந்து இருக்கணும். ஸ்லோவா பண்றலாம், நல்லா வந்து ஸ்பீடா ஓரளவுக்காவது நமக்கே தெரியும் நம்ம நல்லா ஆக்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா, ஜீரா வாட்டர், அதாவது சீரக தண்ணி குடிக்கலாமா அப்படிங்கிறதே கண்டிப்பா குடிக்கலாம். இப்ப 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தான் ஒரு நாளைக்கு நம்ம வந்து தண்ணியில கொதிக்க வச்சு எடுத்துக்கணும், ஓவராகவும் எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா, அப்போ ஜீரக தண்ணி நம்மளோட டைஜஷனுக்கு, நம்மளோட வெயிட் லாஸ்க்கு, அந்த ஃபேட் லெவல் கம்மி பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் தான் ஒரு நாளைக்கு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அதை வந்து ஒரு பாட்டில் நிறைய தண்ணியில நீங்க 1 ஸ்பூனை போட்டு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறதுனால ஊற வச்சுட்டு குடிக்கலாம், அப்படி குடிக்கலாம். கொதிக்க வச்சு நம்ம வந்து குடிக்கலாம், நாளே ஊற வச்சு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு குடிக்கலாம், இல்லைன்னா அப்படியே குடிக்கலாம் நாள் ஊற வச்சதை. சோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அளவா குடிங்க, ரொம்ப குடிக்கணும். ஒரு நாளைக்கு வந்து அப்படியே ஒரு 4-5 தடவை குடிக்கிறது அதெல்லாம் வேண்டாம். சரிங்களா, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டும் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 58.60 வந்து இருக்குது. சூப்பர். நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்காக நான் வந்து பிளாக் டீ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். நார்மலான தண்ணியில் வந்து கொஞ்சமாக வந்து டீத்தூள் போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு டீத்தூள் போட்டால் போதும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். வித்தவுட் சுகருங்க. ஹனி கூட நான் வந்து சேர்க்கல. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹனி எல்லாமே சுகர் ஆடடாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி குடிச்சிடுங்க. ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்காக வந்து இட்லி தான் வந்து ஊற்றிட்டுருக்கிறேன் நான் எல்லாருக்கும். ஸோ அதனால் இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சட்னிக்கு வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சட்னி பண்ணலாமா, கொத்தமல்லி புதினா சட்னி தான். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடலைப்பருப்பும் அப்புறம் கருப்பு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி, அது கூட வந்து பூண்டு எல்லாமே சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக புளி துண்டு வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்க்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி ஸ்கிப் பண்ண கூட செய்யலாம், இதுக்கு தேவையில்லை. ஏன்னா புளி மட்டும் போட்டால் கூட போதும். நான் இன்றைக்கி தக்காளி சேர்த்து செஞ்சுருக்கேன். தேவையான உப்பு போட்டு அதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். சைடில் வந்து தம்பிக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துலான்னு அதையும் ஆற்றி கொடுத்துட்டேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்போ ஒரு கைப்பிடி பெருசாக கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். சிம்பிளான வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பு உளுந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்லது. அப்புறம் இங்கிட்ட ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இட்லியை வந்து ஊற்றி வச்சோம்ல, அதுவும் வந்து வெந்துருச்சு. எடுத்துட்டேன். எண்ணெய்லாம் தடவ மாட்டேங்க, லைட்டாக தண்ணியை காட்டிட்டு எடுத்தோம்னாவே சூப்பராக எடுக்க வரும். அவ்வளோதான். சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை தேங்காய் போட்டு கூட அரைக்கலாம். நம்ம மதியம் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்குறதுனால கெட்டு போய்டும் இல்லையா, ஸோ அதனால் வந்து தேங்காய் போடல. குட்டி குட்டியாக 4 இட்லி சட்னி வச்சுட்டேன். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி நம்மளோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு சின்னவனும் இன்னைக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டான். ஸோ அவனையும் கூட்டிகிட்டே கொண்டு போய் வந்து தம்பியை ரெடி பண்ணி ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இட்லி சட்னி எல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. இங்கே உள்ள லைஃப் ஸ்டைலுங்க ரொம்ப பிடிக்கும் இங்கே உள்ளவங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து கொடுக்குறோம். அப்புறமா காஃபி போட்டுட்டு அம்மாச்சிக்கும் இட்லி சட்னி எல்லாம் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா வந்து பிரெட்டு தான் டோஸ்ட் பண்ணுறேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பிரெட்டை நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணிவிட்டு பால் காய்ச்சிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், பொங்கி ஊற்றிடுச்சுங்க. அது அப்படி தான் சம்டைமு. அதுக்கப்புறமா நான் 2 பிரெட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி ப்ளைனாக தான் எடுத்திருக்கேன். அது கூட இந்த புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். இதில் வந்து அயன் சத்து நிறையா இருக்குது. அதில் நம்ம பருப்பு வகையிலும் சேர்த்துருக்கலாம், ப்ரோட்டீனும் ஆடடாக இருக்குது. சூப்பராக காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன். அப்புறமா காஃபி வந்து போட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணதை வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க பாய் சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், அவங்க வந்து சின்னது நின்றுட்டு அழகாக பாய் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இனிமேல் நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன், பனானா தான் சாப்பிடுவேன். அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க போல், அழகாக வந்து சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லுவான், நான் அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுவான். அப்புறம் அவனை வச்சுக்கிட்டே நான் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து பேசிக்கிட்டே வந்து வாக்கிங் வந்து பண்ண அவன் வந்து விளாண்டுட்டு இருந்தான். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா 1 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இவனை பாருங்களேன், பலூன் ஒன்று எடுத்துகிட்டு காலையிலே ஊதுன்னு ஊதிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி நம்மளோட மணி பிளான்ட் அழகாக மேலே உள்ளது அழகாக கீழேயும் வந்து விழுது வருது பாருங்களேன், அழகாக இருந்ததில். ஸோ அதுக்கப்புறமா பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணணும். அவ்வளோதான். அப்போ 11 மணி போல் எப்போவுமே அம்மாச்சிக்கு டீ காஃபி கொடுப்போம் இல்லையா, ஸோ அதனால் வந்து டீ காஃபிக்காக பால் வந்து காய்ச்சி சரி காஃபி போட்டு கொடுத்துடலான்ட்டு அவங்களுக்கு போய் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் துணி இருந்தது, ஸோ மிஷினில் போட்டு விட்டுறலாம், கொஞ்சம் வெயில் போடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் ஃபஸ்ட்டு வந்து போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி சாப்பிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாகவே சாப்பிடுங்க, ஜூஸாக குடிக்கிறதும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ தருணுக்கும் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு நானும் ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். அப்புறமா சரி அரிசியை களைஞ்சி ஊற வச்சிடலான்ட்டு அரிசியை களைஞ்சி வந்து ஊற வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். என்னென்னா புடலங்காய் கூட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லா வந்து கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ்
வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். புடலங்காய் பொரிச்சாலும் நல்லாயிருக்கும், முட்டை போட்டு பொரிச்சாலும் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கூட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ கூட்டு வந்து பிள்ளைங்களுக்குமே நல்லா கொடுப்போமா, ஸோ அதனால் அப்படியே பண்ணிடுறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்கரில் வந்து சாதத்தையும் வந்து வச்சு விட்டேன். பருப்பு ஒரு சைடு வெந்துருச்சு, ஸோ அதனால். அப்புறம் இங்கே துணி எல்லாமே வெயிலில் காய போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் சரி புடலங்காய் கூட்டுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, சீரகம், பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பூண்டு நல்லா தட்டி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சிம்பிளான கூட்டுங்க. இதே மாதிரியே இதே பேஸ் வச்சு நீங்கள் வந்து இந்த கூட்டு வகைகள் எல்லாமே பண்ணலாம். அதுக்கப்புறம் மசாலாவுக்காக மஞ்சத்தூளும் சாம்பார் தூள் மட்டும் சேர்த்து நல்லா சுருள வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட புடலங்காயை வந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்துட்டு நல்லா உப்பு போட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கணும். ஏன்னா வேகணும் இல்லையா அந்த காய், ஸோ அதனால். அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா என்னடா ஒரு பையோடு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இங்கே வருவாங்க. அவங்க தான் வந்து சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அப்புறம் கீரை பொரியல், அதுக்கப்புறம் சௌச்சௌ பொரியல், அப்புறம் வந்து இதில் வந்து சாதம் வந்து இருக்குது. சூப்பராக இருந்தது. ஸோ நான் வந்து கொள்ளு ரசம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் இந்த புடலங்காய் கூட்டுக்கு. ஸோ புளிக்குழம்பு எல்லாமே வந்துருச்சு இல்லையா, ஸோ அதனால் சரி கூட்டு மட்டும் பண்ணிட்டோன்னா இதுக்கு நல்லா காம்பினேஷனாக இருக்கும்ன்ட்டு அப்புறம் புடலங்காவும் நல்லா வந்து வதங்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் இந்த தண்ணியோட போட்டு நல்லா ஒரு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவினா சூப்பராக இருக்கும். சிம்பிள் கூட்டு, தேங்காய்லாம் சேர்க்காம இந்த மாதிரி கூட்டு பண்ணி சாப்பிடுங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணால் நம்மளும் சாதம் நைட்டுக்கும் சேர்த்து வச்சேங்க. ஏன்னா கொள்ளு ரசங்கும் போது நைட்டும் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது, ஹாட் பாட்டில் போட்டு வச்சுருக்கேன். கஞ்சி ஊற்றி நாளைக்கு தான் குடிக்கிறதுக்கு மாதிரி அவங்க எல்லாருக்கும் அம்மாச்சிக்கும் பிடிக்கும் இல்லையா, ஸோ அதனால். எனக்கு வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் வந்து ஒரு 4-5 ஸ்பூனு ஓட்ஸ் போட்டு இந்த மாதிரி களி மாதிரி கிண்டிக்கிறேன். நீங்கள் வந்து தேவைன்னா உப்பு போட்டு கிண்டிக்கலாம். சரின்னா எனக்கு கிண்டி வச்சுட்டு சரி ஃபஸ்ட்டு அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துடலாம். சாதம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கீரை பொரியல், அந்த சௌச்சௌ பொரியல், அப்புறம் நம்ம பண்ண புடலங்காய் கூட்டு எல்லாமே வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நமக்கு ஓட்ஸ் களி, இந்த புடலங்காய் கூட்டு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கீரை பொரியல், சௌச்சௌ பொரியல்லாம் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அந்த மெயின் போர்ஷன் கம்மியாக வச்சு இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் ஒரு காய்கறி எடுத்தேன்னா நல்லா நிறைய எடுத்து சாப்பிடுவேன், உங்களுக்கே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கவனையும் டியூஷனில் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து காஃபி தான் வந்து போடுறேன் அம்மாச்சிக்கு. அதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய் தான் எடுத்துக்கிறேன். வெள்ளரிக்காய், கொய்யாக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு நிறைய நார்ச்சத்து, இதெல்லாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் உப்பு தூவி ஒரு வெள்ளரிக்காவை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து வெள்ளரிக்காவை ரொம்ப டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க. ஸோ எடுத்துக்கலாம். கவனுக்கு வந்து புது பேக் வாங்கியிருக்கோம், அதுதான் வந்து அழகாக இருக்கு இல்லையா, அவருக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ டியூஷனில் தான் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து கூட்டு இதெல்லாம் வந்து நல்லா ஹீட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. கத்திரிக்காய் குழம்பு இருக்குது, அப்புறம் இங்கே புடலங்காய் கூட்டு எல்லாமே இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் சூடு பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் இதையே வச்சு ஓட்டிடலாம் இல்லையா. எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், குடமிளகா இருக்கு இல்லையா, கேப்சிகம், அது பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாப்பரில் பொட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் வந்து கையில் கூட நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு ஆம்லெட் தான் வந்து பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம், சரிங்களா. நான் இன்றைக்கி இது சேர்த்துருக்கேன், காளான் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன் பாருங்களேன், அந்த அரைச்ச அந்த சாப் பண்ணது இதில் 2 முட்டை, அதில் பெப்பர் சால்ட்டு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு தவாவில் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், சரிங்களா. அதில் வந்து இந்த ஆம்லேட்டை போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். அந்த வெங்காயம், அந்த குடமிளகாலாம் கொஞ்சம் நீச்சத்து உள்ள இதுவாக இருக்கும்ல, அதனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, அதான் வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க அந்த ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிஞ்சா என்ன வாய்க்குள்ள பிஞ்சு தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த ஆம்லெட்டு, குடமிளகா ஆம்லெட்டு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த புடலங்காய் கூட்டும் வச்சு நைட் டின்னரை ரொம்ப சூப்பர் ஃபீலிங்காக நான் வந்து சாப்பிட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நைட் டின்னர் லைட்டாகவும் இருக்கணும், ப்ரோட்டீன் நிறைந்ததாகவும் இருக்கணும், அப்போ உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே ஆம்லெட்லாம் போட்டு குழம்பு, சோறு எல்லாமே இருந்துச்சுல, கூட்டுலாம் அதெல்லாம் வச்சு நைட் டின்னரை முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டு வேலையை முடிச்சாச்சு.
அதுக்கப்புறம் கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஜீரக தண்ணி இந்த மாதிரி எது வேணாலும் வந்து குடிக்கலாம், வேறு எதுவும் சாப்பிட்றதா கூடாது சரிங்களா. ஸோ இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க. யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.